இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹாட் வாட்டரில் லெமன் ஜூஸும் ஒரே ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தோசையும் ஒரே ஒரு உளுந்து வடை வச்சு சாப்பிட்டாச்சு நல்லா. இது வெள்ளரி பழம் எங்கள் அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க. இதில் என்ன பண்ணுறதுன்னே தெரில. யூடியூப்பில் பார்க்கும்போது ஜூஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இது வெள்ளரி பழத்தோட விதை அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். அதை ஜூஸில் போடக்கூடாது. வெள்ளரி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே நான் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக சுகரும் கலந்து வச்சுருப்பேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் அரைச்ச பின்னாடி அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வடிகட்டெல்லாம் தேவையே இல்லை, அப்படியே குடிச்சிக்கலாம். இதோட டேஸ்ட்டு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸில் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் அப்புறமேட்டு குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி ஈவினிங்க்கு நான் பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அதான் வெளி அடுப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்போவுமே ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா வெளி அடுப்பில் தான் வேலை பார்ப்பேன். எங்கள் வீட்டில் படிக்கட்டு இருக்கா, அப்போ தான் ஏறி இறங்குனா கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரி இருக்கும். அதான் உருண்டை குழம்பு பண்ணும்போது நான் இந்த மாதிரி தான் பருப்புகளெல்லாம் உருண்டை பிடிச்சி இப்படி வேக வச்சுருவேன். வேக வச்சு நீங்கள் குழம்புல போடும்போது அது நல்லாவே இருக்கும், நமக்கு உடையவே உடையாது. இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. குழம்பு நல்லா வற்றணும். இந்தளவுக்கு வற்றி வந்தால் தான் அந்த உருண்டை குழம்புக்குள்ளே ஃபுல்லாக டேஸ்ட் அப்படியே இருக்கும். அது கூடவே சுட சுட சோடும் ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங் போல் எங்கள் காட்டுக்கு தான் களை வெட்ட போயிருந்தேன்னா அங்கே தண்டைங்கீரைலாம் நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க. அதான் கீரை எப்படிலாம் ஆஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு ஈவினிங் போல் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் பால் தான் காய வச்சுட்ருந்தேன். எப்போவுமே இப்போல்லாம் பாப்பாவுக்கு டப்பாவில் ஊற்றி கொடுத்துட்றது. அவளும் இப்போ மாட்டுப்பால்லாம் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவளுக்கு 9 மந்த் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போயுமே நாட்டு சக்கரை போட்டு தான் கொடுப்பேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொடுப்பேன். அப்புறம் நானும் நைட்டுக்கு ஒரு கப்பில் எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு மில்க் சப்ளை அதிகமாகணும்ல, அதுக்காண்டி பால் குடிக்கணும். பால் கூடவே நான் எப்போயாவது இந்த மில்க் பிஸ்கட் இருக்கும்ல, அதில் கோதுமை கலந்துருப்பாங்க, அதுவுமே சேர்த்துக்குவேன். நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதே இல்லை. ஸ்டார்டிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பண்ணவும் முடியல, பண்ணவும் எனக்கு டைமும் கிடைக்கல. ஒன்லி டயட் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது.